இன்றைக்கி உடனடி ஓட்ஸ் தோசை பண்ண போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். மாவு இல்லாத அன்றைக்கி இது பண்ணுறது இது. இதில் வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன்லாம் வேண்டாம். ஆமாம், ஊற வைக்கிறதுலாம் கிடையாது, ஈஸியாக உடனே பண்ணிடலாம். ஹாஃப் அன் ஹவரில் பண்ணிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நல்லா ஒரு பாத்திரத்தில் நல்லா 2 கிளாஸ் எடுத்து ஓட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். நல்லா ஒரு பெரிய டீஸ்பூன் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா ஜலம் ஃபுல்லாக விட்டு நல்லா களைஞ்சிட்டு ஒரே ஒரு வாட்டி விட்டுறணும். திருப்பி நல்ல ஜலத்தை அது ஃபுல்லாக போட்டு அது ஓட்ஸ் முங்குற அளவுக்கு போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். ஊற வச்சது இதில் வந்து 2 இதான் ஊற வச்சது. அதில் 2 இது போட்டுருக்கேன், இஞ்சி. இதில் 2 உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன். நல்லா தோசை மாவு மாதிரி. ஆமாம், நம்ம தோசை அரைச்சிப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு எடுத்துட்டுருக்கேன். ஆமாம். அந்த வெந்தயம் வந்து பச்சையாக ஊற வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வாசனை வராமல் இருந்தால் கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன். சில பேருக்கு அந்த வெந்தய வாசனை பிடிக்காததுக்காக அப்படியே தோசை வாக்கலாம், சூப்பராக வரும். வேணும் கொஞ்சம் இந்த புளிப்பு வாசனை வேணும் அப்படின்னு தோணித்துன்னா இந்த ஒரே ஒரு கரண்டி மாரி தயிர் விட்டுருக்கேன். தயிர் விட்டுன்ட்டு இப்போ அப்படியே தோசை வாக்க வேண்டியதான். புளிச்ச தயிர் அது இல்லை, நார்மல் தயிர். நம்ம எந்த தயிர்னா விட்டுக்கலாம், இந்த வவாலுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு. இப்போ வாக்குறேன். காயட்டும் கல். அதுக்கு முன்னாடி சட்னி என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். சட்னி வந்து பச்சை மிளகாய் நிறைய எடுத்துட்டுருக்கேன், ஒரு 6-7 எடுத்துருக்கேன். நல்லா கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய், சும்மா ஒரு கைப்பிடி வந்து புதினா. இப்போ இது 2த்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கின்ட்டு உப்பு புளி வச்சு அரைக்க வேண்டியதான். இந்த ஓட்ஸ் தோசைக்கு புதினா சட்னி இது நல்லாயிருக்கும். புதினா பச்சை மிளகாய் சட்னி. ஓகே. க்ரீன் சட்னி. ஆமாம், இது வதக்கிக்கிறேன். இப்போ ஓகே. பச்சை மிளகாய் முழுசாக போடக்கூடாது, கொஞ்சம் பிடிச்சிட்டு அதில் கீரிட்டு தான் பண்ணலாம், வெடிச்சிடும். இப்போ இந்த மாதிரி பாதியாக போடுறதோட கீரிட்டு போடுறது தான் நல்லாயிருக்கும். இதை என்ன வதக்கின்ட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். இந்த சூட்லேயே இந்த புதினா வதங்கினா போதும். அப்படியா? இப்போ புதினா வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வதங்கிடுது இல்லையா, அப்படி இதை ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த கலர் மாறி எடுத்து பாருங்கள், இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு புதினா போட்டுருவாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அந்த சூட்டில் போட்டுட்டு லேசாக அது வதக்கினா போதும். உப்பு, புளி, தேங்காய், அந்த வதக்கின பச்சை மிளகாய், புதினா போட்டு அரைச்சிடுறேன். ஓகே. உப்பு, புளி, தேங்காய், பச்சை மிளகாய், இந்த வதக்கின புதினா அதை நல்லா அரைச்சிக்கணும். இப்போ இது புதினா சட்னியா பச்சை மிளகா சட்னியா? 2 சொல்லிக்கலாம். புதினா பச்சை மிளகா சட்னி. கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். புதினா வாசனையாக நல்லாயிருக்கும், அதுக்கு தான். ஓகே. நல்லாயிருக்கும், தோசை நல்லாயிருக்கும். நார்மல் தோசை மாதிரி நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இது கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை, கடுகு வச்சுருக்கேன் சட்னிங்க. ஆயிடுத்து. சிம்பிளாக ஓட்ஸ் தோசை ப்ளஸ் புதினா பச்சை மிளகாய் சட்னி. இது வந்து கனமாக வற்றுக்கலாம், உள்ளியாக மெல்லிசாக வற்றுக்கலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், தெரியுதா? நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இந்த சைடு மொறுமொறுன்னு இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. உடனடி ஓட்ஸ் தோசை ரெடி. ஆமாம். ஸோ அது தொட்டுக்கிறதுக்கு வந்து புதினா பச்சை மிளகாய் சட்னி பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக தேங்காய் சட்னியும் பண்ணிக்கலாம், வேர்க்கடலை சட்னி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும்ல? சூப்பராக இருக்குது, அமர்க்கலமாக இருக்குது. தேங்க்ஸ்.